நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஜோதிட ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குருவின் 12 அவதாரங்கள். சரிங்களா? இப்போ குரு பகவான் வந்து எல்லாருக்கும் தெரியும், இருக்கிற கிரகங்களிலே மிக மிக சுபத்துவம் நிறைந்த ஒரு கிரகம் குரு. அவர் 12 ராசிகளிலும் இருந்தால் என்னென்ன அவதாரத்தை கொடுப்பார். இப்போ மேச ராசிக்கு குரு பாக்கிய அதிபதி மற்றும் மேசராசிக்கு குரு வந்து பாக்கிய அதிபதி மற்றும் விரய அதிபதி. சரிங்களா? அதே போல் பாக்கியாதிபதிங்கிறப்ப அவர் வந்து மிகச்சிறந்த பாக்கியங்களை வழங்குவார் மற்றும் விரயாதிபதி ஆகும்போது சுப விரயங்களை செய்வார். அதற்கு தேவையான பணம் வசதிகளை செய்வார். சரிங்களா? இப்போ குரு ரிஷபத்தில் நின்றால் அவர்தான் வந்து அஷ்டமாதிபதி மற்றும் லாபாதிபதி. சரிங்களா? இப்போ என்ன செய்வார் அப்படின்னா, உங்களுக்கு அஷ்டமாதிபதி மற்றும் லாப அதிபதி. சரிங்களா? அப்போ உங்களுக்கு அவரால் வம்பு வழக்கு கடன் பிரச்சனைகள் தருவார். அதே நேரத்தில் தொழில் நீங்கள் நடத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய லாபங்களை அள்ளி கொடுப்பார். சரி, மிதுனத்திற்கு அவர் தான் வந்து உங்களுக்கு என்ன வர்றாரு தெரியுமா? அவர் மாரக அதிபதியாகவும் இருப்பார். மிதுனத்திற்கு ஜீவன் அதிபதியும் அவர் தான். அப்போ உங்களுக்கு தொழில் மூலமாக 10ஆம் இடத்தில் இருந்து ஜீவனத்தை கொடுப்பார் மற்றும் உங்களுக்கு மாரகம், சில உடல் ரீதியான பிரச்சனைகள், மற்றபடி வந்து உங்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகளே கொடுப்பார். மாரகத்தை கொடுத்து உங்களுக்கு லாபத்தை, அதாவது தொழில் மூலமான லாபத்தை வழங்குவார். சரி, கடகத்திற்கு ரோக அதிபதியும் அவர் தான், பாக்யாதிபதியும் அவர் தான். அப்போ உங்களுக்கு ரோக அதிபதிங்கிறப்ப நோய் கடன் எதிரிகள் அதிகமாவாங்க. அதே நேரத்தில் அந்த சமாளிக்கக்கூடிய பக்குவமும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பாக்கிய அதிபதி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நிறைய பாக்கியங்களையும் கொடுப்பார். சரிங்களா? சிம்மத்திற்கு பஞ்சமாதிபதியாகவும், சரிங்களா, பஞ்சமாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் வர்றார். அப்போ உங்களுக்கு பஞ்சமாதிபதிங்கிறப்ப குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திலும் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். அதே நேரத்தில் வந்து அஷ்டமாதிபதி வர்றதுனால சில சிரமங்கள், வழக்குகள், பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தையும் இதையும் கொடுப்பார், தன்னம்பிக்கையும் கொடுப்பார். அடுத்தபடியாக உங்களுக்கு குரு வந்து கன்னிக்கு வர்றாருன்னு வைங்களேன். கன்னிக்கு வரும்போது சுக அதிபதி அவர் தான். அப்போ உங்களுக்கு வீடு வாசல் மனைகள், உங்கள் தாயாருடைய உடல்நலம் எல்லாமே கொடுப்பார். சரிங்களா? உங்களுக்கு அப்புறம் 7ஆம் அதிபதி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மாரகஸ்தானமாகவும் இருப்பார். மாரகஸ்தானம்ங்கிறப்ப உங்களுக்கு சில உடல் ரீதியான பிரச்சனைகள், கண்டங்கள், விபத்துக்கள், வழக்குகள் எல்லாம் வந்து இது வந்து மாரகத்துக்கு ஒப்பான சில நோய்களையும் கொடுப்பார். அடுத்தபடியாக துலாம்னு எடுத்திங்கன்னா தைரிய அதிபதி அவர் தான். உங்களுக்கு ரோக அதிபதி வர்றார். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தைரியம், வீரியம், ஸ்தானம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும். அதே நேரத்தில் உடல் ரீதியான பிரச்சனைகள், நோய் கடன் எதிரிகள் இவங்க கொஞ்சம் அதிகமாவாங்க. விருச்சிகத்திற்கு தனாதிபதி அவர் தான், பஞ்சமாதிபதியாகவும் வர்றார். இப்போ விருச்சிகத்திற்கு இவர் சிறப்பான பலன்களை கொடுப்பார். என்னென்னா தனத்தையும் கொடுப்பார், வருமான வரவுகளை கொடுப்பார். அதே நேரத்தில் வந்து பஞ்சமாதிபதிங்கிறப்ப உங்களுக்கு குழந்தைகள், ஆரோக்கியம், பூர்வீகம் எல்லாமே வந்து உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். சரிங்களா? சரி, தனுசுக்கு லக்கணாதிபதி அவர் தான், சுகாதிபதி அவர் தான். அப்படிங்கிறப்ப லக்கணாதிபதியாக இருந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை கொடுப்பார். சுகாதிபதிங்கிறனால உங்களுக்கு வீடு வாசல் மனைவன் எல்லா யோகங்களையும் கொடுப்பார். சரி, மகரத்திற்கு தைரியாதிபதியாகவும் மற்றும் வந்து உங்களுக்கு விரய அதிபதியாகவும் வரார். அப்போ மகரத்திற்கு தைரியஸ்தானத்தை கொடுப்பார். முயற்சிகள், நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி,
அனைத்தும் கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு விரைய அதிபதி சுப செலவுகள், மற்ற அதாவது வீட்டில் வந்து விசேஷங்கள் மற்றும் வந்து குழந்தைகளுக்கான செலவுகள், இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய விரயத்தை கொடுப்பார். அதுக்கு தகுந்த மாதிரியான பண வரவையும் கொடுப்பார். சரி, அடுத்தபடியாக உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து உங்களுக்கு தன அதிபதியாகவும் வர்றாரு, லாப அதிபதியாக வர்றாரு. அப்போ உங்களுக்கு தனத்தையும் கொடுப்பாரு. தொழில் மற்ற நிறுவனங்கள் மூலமாக வேலை பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன், அதே மாதிரி பதவி உயர்வுகள், பண வரவுகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ வந்து மீனத்துக்கு லக்கணாதிபதியும் அவர் தான், ஜீவனாதிபதி அவர் தான். அப்போ மீனத்திற்கும் மீன ராசிக்காரங்களுக்கு லக்கணக்காரங்களுக்கு மிக நல்ல இதை செய்வார், நல்ல நிம்மதியை கொடுப்பார். ஏன்னா லக்கணாதிபதி அவர் தான். ஸோ தொழில் மூலமாக நல்ல வரவுகள், பண வரவு, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளோ எது வந்தாலும் நீங்கள் சமாளித்து வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி பெறுவதற்கான எல்லாமே கொடுப்பார். இதுதான் அந்த குருவுடைய 12 அவதாரங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.